Welcome to Wild View Junction. Get ready for an exciting journey through the untamed wonders of nature right here on our channel. Today watch 5 longest river in the world. இன்று நைல் நதி உலகின் மிக நீளமான நதியாக கின்னஸ் உலக சாதனையால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அமேசான் நைல் நதிக்கு மிக அருகில் உள்ளது. இருப்பினும் அமேசான் நதியானது உலகின் மிகப்பெரிய அளவிலான நன்னீர்களைக் கொண்டுள்ளது. நாளின் ஒவ்வொரு நொடிக்கும் குறைந்தது 2 லட்சம் லிட்டர்கள் கடலில் பாய்கிறது. பெருவின் ஆண்டிஸ் மலைகளில் உள்ள அதன் தலைப்பகுதியிலிருந்து அமேசான் நதி தென் அமெரிக்காவின் விளிம்பில் கிழக்கு நோக்கி ஓடுகிறது. இறுதியில் அட்லாண்டிக் பெருங்கடலுக்குள் செல்கிறது. அமேசான் நதி கரீபியன் தீவுகளுக்குள் கொண்டு செல்லப்படுவதால் அமேசான் நதி கரீபியன் கடல் மட்டத்தை பாதிக்கிறது. கடல் மட்டம் 3 செமி உயரும் டோட் இந்த பரந்த மழைக்காடு முழுவதும் கேபிபரா, பிளா கேமன், அமேசான் நதி மனாட்டே, ராட்சத ஒட்டர், பிரன்ஹாஸ் மற்றும் ஒருவேளை மிகவும் பிரபலமான பிங்க் நதி டால்பின் உள்ளிட்ட பரந்த வனவிலங்குகளின் வலையமைப்பை நதி ஆதரிக்கிறது. அமேசான் ஏறக்குறைய 2.000 வெவ்வேறு பறவை இனங்களின் வாழ்க்கையை தக்கவைக்கிறது. இது உலகின் மிக முக்கியமான உயிர்வாழும் சக்திகளில் ஒன்றாகும். உலகின் 3வது நீளமான நதியாக வரும் சீனாவின் யான்சே நதி 6000 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இது ஆசியாவின் பெரும்பகுதி முழுவதும் பாய்கிறது, மேலும் வடக்கு மற்றும் தெற்கு சீனாவிற்கு இடையே ஒரு அதிகாரப்பூர்வமற்ற எல்லையை உருவாக்குகிறது. இது ஆசியாவின் மிக நீளமான நதியாகும். உண்மையில் சீனாவின் மொத்த மக்கள் தொகையில் 1/3 பகுதியினர் யான்சே நதிப்படுகையில் வாழ்கின்றனர். திபெத்திய பீடபூமியில் உள்ள கிங்காய் மாகாணத்தின் மலைகளில் உயர்ந்து யான்சே தனது பரந்த தூரத்தில் கிழக்கு சீனக்கடல் வரை பாய்கிறது. 350 வகையான மீன்கள் ஆற்றில் வாழ்கின்றன. 280 வகையான பாலூட்டிகள், 166 வகையான ஊர்வன மற்றும் 762 வகையான பறவைகள். இது மிகவும் ஈர்க்கக்கூடிய வனவிலங்கு சரணாலயங்களில் ஒன்றாகும். மிசிசிப்பி மிசோரி ஆறு ஒரு நதியை விட ஒரு நதி அமைப்பாக சிறப்பாக விவரிக்கப்படலாம், ஏனெனில் இது மிசோரி மற்றும் மிசிசிப்பி ஆறுகள் ஒன்றோடொன்று பாய்கிறது. எனவே அவை பெரும்பாலும் ஒரு பெரிய நதி என்று குறிப்பிடப்படுகின்றன. இந்த பரந்த நீர்வழி 6270 கிலோமீட்டர்கள் வரை பரவியுள்ளது. இது முழு அமெரிக்காவிலும் மிக நீளமான நீரை உருவாக்குகிறது. இந்த பரந்த நீர்ப்பகுதி முதலைகள், ஆமைகள், புலம்பெயர்ந்த பறவைகள் மற்றும் மீன்கள் உட்பட குறிப்பாக மிசிசிப்பி டெல்டாவில் தொடர்ச்சியான விலைமதிப்பற்ற சுற்றுச்சூழல் அமைப்புகளைக் கொண்ட பரந்த அளவிலான வனவிலங்குகளை தக்கவைக்கிறது என்பதில் ஆச்சரியமில்லை. வடக்கு மங்கோலியாவில் உள்ள இனிசி நதி மத்திய சைபீரியா வழியாக காரா கடலுக்குள் செல்கிறது. இது ஆர்க்டிக் பெருங்கடலுக்கு செல்கிறது. மீண்டும் இந்த நீர்வழி ரஷ்யா மற்றும் மங்கோலியா முழுவதும் பாயும் பல ஆறுகளால் ஆனது. அவை ஒன்றாக அளவிடப்படும் போது குறைந்தது 5500 கிலோமீட்டர்கள் வரை பரவியுள்ளது. கால்நடை வளர்ப்பு, விவசாயம், மீன்பிடித்தல் மற்றும் பலவற்றை ஆதரிக்கும் இந்த நதி ரஷ்யாவின் பெரும்பாலான மக்களுக்கு உயிர்நாடியாக உள்ளது. இந்த நதி ஒரு முக்கியமான போக்குவரத்து அமைப்பாகவும் உள்ளது. மேலும் இது பரந்த அளவிலான மின்சாரத்தை உருவாக்கும் தொடர்ச்சியான நீர்மின் நிலையங்களைக் கொண்டுள்ளது. இந்த வீடியோ ஆறு மற்றும் காடுகளின் மாதிரி மட்டுமே. உண்மையான நதிகள் காணொளிகள் கிடைக்கவில்லை.